திருமணங்கள்லேயே பேசுவார் பெரியார். குழந்தை எல்லா உரிமையும் உங்கள் 2 பேருக்கும் சம உரிமை. ஆனால் குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தில் மட்டும் பெண்ணுக்கு தான் உரிமை. வேணான்னா கிடையாது. அவள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இயற்கையே அவளை தான் சுமக்க வச்சிருக்கு என்று அவ்வளவு தெளிவாக இருந்த ஒருத்தர் போய் இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் தனியாக ஒரு விதி வைப்பார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்ல, வார்த்தைங்கிறது உழைக்காமல் அவங்க வந்து வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. ஒரு குறிப்பிட்ட பிரிவு அவர் பார்த்த அவர் அனுபவத்தில் ஒரு சிலர் சொல்கிறது, எல்லாரையும் சொல்கிறதுன்னு அதை எடுத்துக்க முடியாது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் திருவாரூர், நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். தெப்ப திருவிழா கமலாலயம் குளத்தில் நடக்கும். அந்த கமலாலய குள கரையிலேயே பெரியார் கூட்டம் நடக்கும். தெப்பமா வெங்காயம் எங்கடா கண்ட சாமியன்னு பேசுவார் அவரு. இந்த பக்தர்கள் சிரிப்பாங்க, இவர் பேச்சை கேட்டு ரசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உரிமையை தமிழ் சமுதாயம் அவருக்கு கொடுத்துருந்துச்சு. இதுக்காக எல்லாரும் நாங்கள் அப்படி பேசுகிறோன்னு நம்ம புறப்பட முடியாது. இப்போ திருவாரூரில் இந்த தேர், ஆழித்தேர் பிற்காலத்தில் தான் ஓட்டினாங்க, ஓடாமல் இருந்த தேர். அந்த தேரடி தான் பொதுக்கூட்டம் நடக்கிற இடமே. அந்த பொதுக்கூட்டத்தில் அவரும் பேசுவார், குன்றக்குடி அடிகளாரும் பேசுவார், எல்லாம் ஒரு மேடையில் தான் பேசுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு காரணம் தேடி கற்பித்து கொண்டே போயிட்டே இருக்க முடியாது. மொத்தத்தில் பெரியார் ஒரு இயக்கத்தின் பெயர், ஒரு தனிநபரின் பெயர் அல்ல. அந்த இயக்கம் எதற்கான இயக்கம்? சாதி ஒழிப்புக்கான இயக்கம், பெண் விடுதலைக்கான இயக்கம், வடவர் ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கம், மொழி உரிமைக்கான இயக்கம். இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் பெரியாரை மொத்தத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும்.